வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். செம்மணி செந்துபாத்தி இந்து மயானத்தில் என காணப்பட்ட மனித புதைக்குழியில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் நேற்று மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. எண்பு தொகுதி ஒன்றுக்கு அருகில் ஆடை, சிறிய வளையல்கள், ஆங்கில எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட துணியிலான புத்தகப்பை ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அகழ்வு பணிகளில் தற்போது வரை 33 மனித எண்பு தொகுதிகள் இனங்காணப்பட்டுள்ளன. செம்மணி சிந்துபாத்தி இந்து மயானத்தில் இனங்காணப்பட்ட மனித புதைக்குழியில் நேற்று 2ஆம் கட்ட அகழ்வு நடவடிக்கைகளின் 4ஆம் நாள் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. நேற்று முன்தினம் வரை நடாத்தப்பட்ட அகழ்வு பணிகளில் மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருந்த போதும் ஆடைகளோ வேறு பொருட்களோ இனம் காணப்படவில்லை. நேற்று நடாத்தப்பட்ட அகழ்வு நடவடிக்கைகளில் எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருந்த அதேவேளை எண்பு தொகுதி ஒன்றுக்கு அருகில் ஆடை, சிறிய வளையல்கள், நீல நிற துணி, புத்தகப்பை என்பன அடையாளம் காணப்பட்டுள்ளன. கடந்த காலங்களில் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் அரசு சார்பற்ற தொண்டு நிறுவனங்களால் பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட புத்தகப்பையை ஒத்ததாக காணப்பட்டாலும் அது இன்னமும் உறுதிப்படுத்தப்படவில்லை. மேலும் புதைக்குழி அடையாளம் காணப்பட்டுள்ள இடத்தில் மண் மாதிரியை பரிசோதிப்பதற்கு சட்ட மருத்துவ அதிகாரிகள் நீதிமன்றில் விண்ணப்பம் செய்திருந்த நிலையில் நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்தது. கொழும்பில் இருந்து நேற்று வந்த குழு ஆய்வுக்கான மண் மாதிரிகளை சேகரித்து இந்த அகழ்வு நடவடிக்கைகள் நீதிவான் ஏ ஆனந்தராஜாவின் கண்காணிப்பில் துறைசார் நிபுணரும் பேராசிரியருமான சோமதேவவின் தலைமையில் நடைபெற்று வருகின்றன. அகழ்வு நடவடிக்கைகளின் போது சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன செல்லையா தலைமையிலான குழுவினரும், காணாமல் ஆக்கப்பட்டோர் ஆணைக்குழுவின் சட்டத்தரணி பூரணி மரியநாயகம், காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சார்பில் சட்டத்தரணி வி.கே. நிரஞ்சன் ஆகியோரும் பிரசன்னமாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் இருந்து படகு மூலம் கடத்தி வரப்பட்ட 250 கிலோகிராம் கஞ்சா காரைநகர் பகுதியில் கடற்படையினரால் நேற்று கைப்பற்றப்பட்டுள்ளது. கஞ்சா கடத்தி வரப்படுவதாக கடற்படையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சந்தேகத்திற்கிடமான படகை கடற்படையினர் மறைத்து சோதனையிட்ட போதே கஞ்சா தொகை கைப்பற்றப்பட்டுள்ளது. கஞ்சா கடத்தி வந்த படகில் இருந்த மூவரையும் கடற்படையினர் கைது செய்துள்ளதோடு படகும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட கஞ்சா மற்றும் சந்தேக நபர்கள் காவல்துறை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டு மேலதிக சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இலங்கை போக்குவரத்து சபையின் வடக்கு மாகாண சாலைகளில் நடைபெறும் சட்டவிரோத அத்துமீறிய செயற்பாடுகளை நிறுத்துவதற்கு இலங்கை போக்குவரத்து சபை துறைசார் தரப்பினருக்கு உறுதி வழங்கியதன் அடிப்படையில் நாளை முன்னெடுக்கவிருந்த சேவை முடக்கல் போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண தனியார் போக்குவரத்து சேவை சங்கத்தின் தலைவர் சிவபரன் தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவித்த அவர், இலங்கை போக்குவரத்து சபையின் வடக்கு மாகாண சாலைகளில் நடைபெறும் சட்டவிரோத அத்துமீறிய செயற்பாடுகளை கண்டித்தும் அவ்வாறான செயற்பாடுகளை நிறுத்தி தனியார் பேருந்துகளின் பாதுகாப்பான சேவையை உறுதி செய்வதற்காகவும் நாளைய தினம் வடக்கில் சேவை முடக்கல் போராட்டம் இடம்பெறும் என கடந்த வாரம் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது இலங்கை போக்குவரத்து சபை வடக்கின் ஆளுநர் மற்றும் துறைசார் தரப்பினர் இனிவரும் காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாது என்று வழங்கிய உத்தரவாதத்துக்கு அமைய குறைந்த போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளது. முன்பதாக கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இலங்கை போக்குவரத்து சபையின் யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்தில் இடம்பெற்ற கால அட்டவணைக்கு முரணான சேவை ஒன்றால் ஏற்பட்ட முரண்பாட்டை அடுத்து யாழ் மத்திய பேருந்து நிலையத்தில் தனியார் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபை தரப்பினரிடையே குழப்ப நிலை ஒன்று ஏற்பட்டிருந்தது. இதையடுத்து போலீசார் வரவழைக்கப்பட்டு நிலைமை சுமூகமாக்கப்பட்டது. ஆனாலும் இச்சட்டவிரோதம் குறித்து துறைசார் தரப்பினருக்கும் போக்குவரத்து அதிகார சபை, துறைசார் அமைச்சு, வடக்கின் ஆளுநர் ஆகியோரிடம் முறையிட்டிருந்ததுடன் போலீஸ் நிலையத்திலும் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. ஆனாலும் எந்த ஒரு தீர்வும் கிடைக்காத நிலையில் போராட்டம் முன்னெடுக்கப்பட இருந்த நிலையில் ஆளுநர், இலங்கை போக்குவரத்து சபை, போலீசார் இவ்விடயம் தொடர்பில் முன்னெடுத்த நடவடிக்கை காரணமாக இலங்கை போக்குவரத்து சபை சட்டவிரோத சேவையை இடைநிறுத்தியுள்ளதுடன் இணைந்த சேவை தொடர்பிலும் வரவுள்ள நாட்களில் இரு தரப்பினருடனும் கலந்து பேசி தீர்வை காண முயற்சிப்பதாகவும் எமக்கு உறுதி தந்துள்ளனர். இவ்வாறான நிலையில் மக்களின் இயல்பு நிலையை சீர்குலைப்பதை தவிர்க்கும் வகையில் சேவை முடக்கல் போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளது என்றும் வடக்கு மாகாண தனியார் போக்குவரத்து சேவை சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார்.
செம்மணி தமிழர் புதைக்குழிகள் மனித பேரவலத்தின் உச்சம். சிங்கள இன வெறியாளர்கள் தமிழின அழிப்புக்கான மற்றும் ஒரு வரலாற்று சான்று. உலக நாடுகள் இப்போதாவது மௌனம் கலைக்குமா, உரிய நீதியை பெற்று தருமா என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஈழத்தாயகத்தின் வடக்கு பகுதியில் யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி இடுகாடு அருகே அண்மையில் குழந்தை உட்பட 5 தமிழர்களின் எலும்பு குவியல்கள் கண்டறியப்பட்ட மனித புதைக்குழி பெரும் அதிர்ச்சியையும் மிகுந்த மனவலியையும் தருகின்றது. 1996ஆம் ஆண்டு செப்டம்பர் 7 அன்று சுண்டக்குழி மகளிர் கல்லூரி மாணவி கிருஷாந்தி தேர்வு எழுதிவிட்டு வீடு திரும்பும் வழியில் யாழ்ப்பாணம் காவலரணில் இருந்த 11 சிங்கள இனவெறி இராணுவத்தினரால் கூட்டுப்பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டார். அவரை தேடி சென்ற தாய் ராசம்மா, தம்பி பிரணவன், குடும்ப நண்பர் சிதம்பரம் கிருபாமூர்த்தி ஆகியோரும் கொல்லப்பட்ட நால்வரின் உடலும் அடுத்த நாள் வயல்வெளியில் புதையுண்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. ஈழத்தமிழ் மக்களின் இதயத்தை நொறுக்கிய இக்கொடூர நிகழ்வால் பெரும் மனக்கொந்தளிப்புடன் வீதிகளில் இறங்கி தமிழ் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிருசாந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு மரண தண்டனையை எதிர்கொண்ட இராணுவ வீரர்களில் ஒருவரான சோமரத்ன ராஜபக்ச இலங்கை நீதிமன்றத்தில் துணிச்சலுடன் அளித்த வாக்குமூலத்தின் மூலமாகவே முதலாக செம்மணி மனித புதைக்குழிகள் வெளிச்சத்துக்கு வந்தன. அவரது வாக்குமூலத்தின்படி 1995 தொடக்கம் 1996 வரையான ஆண்டுகளில் இலங்கை இராணுவத்தினரால் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட நூற்றுக்கணக்கான தமிழ் மக்கள் தம்முடைய உயர் அதிகாரிகளால் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டனர் என்றும் 10க்கும் மேற்பட்ட புதைக்குழிகளை தம்மால் அடையாளம் காட்ட முடியும் என்றும் தெரிவித்திருந்தார். இன்றைக்கும் ஈழத்தமிழ் சொந்தங்களை தேடி அலைகின்ற காணாமலாக்கப்பட்ட தங்கள் உறவினர்களான பல்லாயிரம் தமிழர்களில் பெரும்பான்மையானோர் இப்படி சிங்கள இனவெறி இராணுவத்தால் படுகொலை செய்யப்பட்டவர்கள் தான் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத துயரம் தோய்ந்த உண்மையாகும். இந்த புதைக்குழிகள் குறித்து சுதந்திரமான சர்வதேச விசாரணை நடாத்த கோரி ஈழத்தமிழ் சொந்தங்கள் முன்னெடுக்கும் அறப்போராட்டம் வெல்லட்டும் என்றார். மழைக்காலம் தொடங்கிய சில நாட்களில் பாகிஸ்தானில் பெய்த கனமழை மற்றும் திடீர் வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 45ஆக உயர்ந்துள்ளது. ஆப்கானிஸ்தானின் எல்லையில் அமைந்துள்ள ஹைபர் பக்துன்காவா மாகாணத்தில் அதிக எண்ணிக்கையிலானோர் உயிரிழந்துள்ளனர். இதில் 10 குழந்தைகள் உட்பட 21 பேர் உயிரிழந்தனர். ஸ்வாட் பள்ளத்தாக்கில் 14 பேர் உயிரிழந்துள்ளதாக பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. ஆற்றங்கரையில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் குடும்பங்கள் அடித்து செல்லப்பட்டதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் 0-1 என்ற வித்தியாசத்தில் தோல்வி அடைந்ததை அடுத்து பங்களாதேஷ் டெஸ்ட் அணி தலைவர் பதவியில் இருந்து நஜ்முல் ஹொசைன் சாண்டோ விலகிக் கொண்டுள்ளார். SSC விளையாட்டரங்கில் இலங்கை மற்றும் பங்களாதேஷுக்கு இடையில் நடைபெற்ற 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி முடிவில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது தனது முடிவை சாண்டோ அறிவித்திருந்தார். போட்டியில் இலங்கையிடம் ஓர் இன்னிங்ஸ் மற்றும் 78 ஓட்டங்களால் பங்களாதேஷ் தோல்வியடைந்தது. இதற்கு மேலும் டெஸ்ட் அணி தலைவர் பதவியில் தொடர தான் விரும்பவில்லை என தெரிவித்து சாண்டோ பதவியிலிருந்து விலகியுள்ளார். இதேவேளை இது தனிப்பட்ட நலனுக்காக எடுத்த முடிவல்ல எனவும் அணியின் நலனையும் முன்னேற்றத்தையும் கருத்தில் கொண்டேதான் இந்த முடிவை எடுத்ததாகவும் 3 வகையான கிரிக்கெட் போட்டிகளுக்கு 3 தலைவர்கள் இருப்பது பொருத்தமல்ல எனவும் இது குறித்து கிரிக்கெட் சபையின் தீர்மானத்தை ஆதரிப்பேன் எனவும் சாண்டோ மேலும் தெரிவித்தார். இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயம் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.